சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரன் இடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கட்டளையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் தேவன் அன்பு கூறுற, அவர் சொல்றபடி நான் செய்யறேன். ஆனா அப்படி சகோதரன் நம் சகோதரத்தை எந்த அளவுக்கு நம்ம அன்பு வெறும் வாய் வார்த்தையை மட்டும்தான் நம்ம பேசுறோம், செயலில் அப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்? பொய் சொல்றதுனால நம்ம என்ன பண்றோம்? மாய்மானம் பண்ணப்படுறோம். அப்படி நமக்குள்ள என்ன பண்றோம்? அன்பு தேவனிடத்தில் வந்தது. தேவனை அறிந்த நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் அன்பு பெருகிட்டே இருக்கணுமே தவிர அது ஒரு காலம் குறையப்படும். அன்பு சகலத்தையும் காணும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகோதரர் யாரா இருந்தாலும் கூட சரி, எது சொன்னாலும் அதை நம்ம விசுவாசிக்கணும், நேசிக்கணும். அப்படிதான் இப்போ சொல்றது. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தை ஆனால் இதை அப்படியே விட்டுப்போம். திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம உள்ளத்துக்கு நம்ம அதை கொண்டு வரணும், சிந்தனை கொண்டு வரணும். அப்போ இது பழகத்தான் நமக்குள்ள என்ன பண்ண வளரும். ஆனால் அன்பு கூறுற விஷயங்கள் அவ்வளோ ஒரு மனுஷனுக்குள்ள அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. ரொம்ப கஷ்டம். நீ மனைவியே அன்பு கூறுவது கிடையாது, கணவன் அன்பு கூறுவது கிடையாது, பிள்ளைகளை அன்பு கூறுவது கிடையாது, பெற்றோர் அன்பு கூறுவது கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சில கஷ்டங்களை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைனால நம்ம வெறுக்கக்கூடிய மனிதர்களாக மாறிக்கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய குணத்தில் அந்த ஒரு முதல் குணமே அன்பு. நேசித்த அந்த அன்பு தான் நீங்களும் அன்பாயிருங்க என்று சொல்கிறார். அன்பு நமக்கு ஒரு முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது ஒரு அடித்தளமானது. அப்படி நம்ம என்ன பண்ணலாம்? அன்பை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா காலங்கள் சமீபமாக இருக்கிறபடினால இன்னமும் நமக்குள்ள அந்த பகை, வெறுப்பு, கசப்புகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தால் நம்முடைய ஓட்டத்தில் அந்த ரட்சிப்புக்கான அந்த காரியத்தை நாம் நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், அந்த நோக்கம் என்ன, நம்ம எதை நாம் தொடர்ந்துட்டு இருக்கிறோம், யாரை கொண்டாட வேண்டும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள சிந்தனை வைக்கணும். அப்போ அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? நமக்கு தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நேசித்த போல நாம கூட பண்ணணும், நாம நேசிக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்த தெய்வீக குணம் என்னன்னு சொல்றோம்? மன்னிப்பு. ஆதாம் தவறு செஞ்சார், ஆனால் தெய்வம் மன்னிச்சார். இல்லைங்களா? நம்மிடத்துல அந்த மன்னிப்பு நம்ம மன்னிச்சிடணும். அவங்க நம்மளை ஏற்றுக்கிறாங்களோ, நம்ம மன்னிக்கிறாங்களோ, அது எப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நாம் இயேசுவை பின்தொடர்கிற நாம் இந்த மன்னிக்கிற குணம் நமக்குள்ளே இருக்கு. யாரும் எதை சொன்னாலும் மன்னிக்கணும். நம்ம குடும்பத்தில் அந்த பழக்கங்கள் கொண்டு வரும். பிள்ளைகள் மன்னிக்கலாம், ஆனால் தண்டிக்கணும். எதுக்காக தண்டிக்கணும், எந்த விஷயத்துக்கு மன்னிக்கிறது இருக்கு. அப்படி இருக்கணும். அந்த மன்னிக்கிற குணம் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தது. அது சொல்லும்போது சிலுவையில் அறையும் போது என்ன சொன்னார்? இதாகவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார், மன்னியும் என்று சொன்னார். அவ்வளோ ஒரு நோவு, அடி, எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், இவ்வளோ பாடுகளை பட்டு அந்த சிலுவையில் அவர்களுடைய கையில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது அவர்களை பார்த்து பிதாவை சொன்னார், அதாவே இவர்களை மன்னியும். பாருங்க, எந்த வரைக்கும் நமக்குள்ள இருக்குதா மன்னிக்கிறது? எனக்கு ஒரு கண் அடித்தா இன்னொரு கண் ரெண்டு ஒரு எழுத்தனை போட அநேக சுற்றி தந்துட்டு மன்னிக்கிற குணமே நம்ம வாசகம் 23:33. அப்பொழுது இயேசு
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். நீங்கள் செய்கிறது அறியாமல் இருக்கிறார்களே. இப்போ நமக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவங்க தெரிஞ்சு யாரும் செய்யறதில்ல. டைம் என்ன பண்ணுங்க, அறியாமல் என்ன பண்ணுங்க, தப்பு பண்ணிடுறோம். நம்ம கூட யோகியமாக இல்லை, நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுங்க, தவறு செய்யறோம். ஆனால் அந்த தவறு செய்கிற இடத்துல நாம் ஏன்னா நம்ம எதை காமிக்கிறோம் அந்த மத்தியில், மேலே சரி, வீட்டில் சரி, இல்லை உலக மத்தியில் சரி, பக்கத்தில் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு நடந்தது. யாரும் தெரிந்து செய்கிற தவறுகள், அறியாமல் தெரிந்து செய்கிற சில தவறுகள், ஆனால் தெரியாமல் செய்கிற தவறுகள் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுமணி அவர் மன்னிச்சு இயேசுவே நம்மளை மன்னிக்கும் போது நம்மளாம் எந்த அளவுக்கு நம்ம செய்கிற பாவம், ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவம் எவ்வளோ அக்கிரமமாக இருக்குது. ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கிழக்குக்கு மேற்கு அவ்வளவு தூரம் அவனுடைய பாவங்களை எடுத்து போட்டு அவருடைய மன்னிப்புக்கான அந்த குணத்தை நம்ம காமிக்க. ஸோ அந்த குணத்தை தான் நமக்குள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பு அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏன்னா அதுதான் நம்முடைய நித்தியத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. விரோதமாக பகையோடு நம்ம பரலோகம் போக முடியும் இல்லைங்களா? அந்த மன்னிப்பு அது நமக்குள்ள வளர வேண்டும். மத்தேயு 6:14 நம்ம மற்றவர்களை மன்னித்தாதான் நம்மளோட தேவன் மன்னிப்பாரு. மனுஷருடைய தப்புகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நமக்கு விரோதமாக யாராவது தவறுகள் குற்றங்கள் செய்தாலும் நாம மன்னிக்க வேண்டும். அப்படி நம்ம மன்னிக்காம விட்டா, இன்னும் இந்த பகையோடு நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தால் நம்முடைய தேவன் நம்மளை மன்னிக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தை வந்துட்டு சும்மா பொய் இல்லை, ஜீவனுள்ள வார்த்தை. அவர் சொன்னதை செய்வோம் இல்லைங்களா? அப்படி ஒரு வார்த்தையா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்க வேண்டும். மற்றவர்கள் அவங்க நம்மளை மன்னிக்கலாம் தராங்க, நம்மளுடைய செயலை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கர்த்தருடைய குணத்தை நம்ம என்ன பண்ணணும், தெய்வ குணத்தை மத்தியில் காமிக்க வேண்டும். அப்பதான் மன்னிக்கணும் இல்லைங்களா? அடுத்தது எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒழுக்கமாயும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு மன்னியுங்கள். அந்த மன்னிப்பு கிறிஸ்துவர்களுக்கு இது ஒரு பிரதான ஒரு குணம். உலகத்தால் இருப்பதோ இல்லையோ, ஆனால் நமக்குள்ள இதெல்லாம் வளரணும். ஏன்னா இந்த குணத்தோடு தான் நம்ம கிறிஸ்துவை நம்ம தரிசிக்க முடியும். நம்ம என்னதான் வேதத்தை நீங்க எப்படி வேணாலும் ஆராய்ந்து அறிந்து நீங்க என்ன பண்ணலாம், அநேகருக்கு போகலாம். ஆனால் வாழ்க்கையில நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில இந்த செயல்கள் இல்லைன்னா அது ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட். எவ்வளவு நீ சொல்லலாம் சார், அப்படியே சத்தியத்தை கரைச்சி குடிக்கலாம், வசனங்களை மனப்பாடமா சொல்லலாம். ஆனால் இந்த கிரியைகள், இந்த செயல்கள் நமக்குள்ள இவ்வளவு எப்படி நம்முடைய கிறிஸ்துவை காமிக்க முடியும்? அந்தியோக்கியப்பட்டதில் கூட என்ன சொன்னாங்க, அப்போஸ்தலரை பார்த்துட்டு இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க. ஏன்? அவர்கள் கிறிஸ்துவை போல நடந்தார்கள். கிறிஸ்துவின் அந்த குணலட்சணங்கள், அந்த நடத்தைகள் எல்லாமே அவர்களுக்குள்ள இருந்ததுனால இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவத்தை மதிப்பு. ஸோ அப்படி நம்மளை பார்த்து யாராவது நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார் யாராவது உண்டா? இல்லைங்களா? அது ரொம்ப குறைவா இருக்கிறது. அப்போ அந்த மன்னிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதை வளர்த்து கொண்டு நம்ம முன்னோக்கி நம்முடைய ஓட்டத்தை நம்ம நடந்து அடுத்த ஒரு குணம் அவரிடத்தில் இருந்து என்ன பார்க்கிறது, பணிவு. அதாவது அந்த பணிவு குணத்துக்கு வந்துட்டு நிறைய சொல்லுவோம். என்னென்ன சொல்லுவோம், அவ்வளோ ஒரு தன்னை அவ்வளோ ஒரு பணிந்து கொண்டார், தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அப்படி நமக்குள்ள அந்த பணிவான குணம் இருக்கிறார். ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன் என்று இருந்து கூட அவர் என்ன பண்ணிட்டார், அவ்வளோ ஒரு பணிவு இருந்தது. நம்மை போல மனுஷனாக தாங்க இருந்தார்.
இல்லைங்களா? நம்ம போல சரீரம், நம்ம போல பார்த்தார், நம்ம போல பேசினார், நம்ம போலவே சாப்பிட்டார், நம்ம போலவே சிந்திக்கல. ஆனால் அவருடைய சிந்தனையே இல்லை. நம்மளுடைய சிந்தனை வரலாம், சுத்தமான சிந்தனை. அவருடைய சிந்தனை தேவனுடைய சுத்தம் நிறைவேற்ற வேண்டும் என்றே அவருடைய சிந்தனை இருக்குது. ஸோ அப்படி அவருக்கு இந்த பணி பார்க்கணும். மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர் ஊழியம் கொல்ல வரல, செய்யதான் வரல. நம்ம ஒரு அதிகாரத்துல ஒரு மேனேஜரோ ஒரு ஓனரோ இருக்கும்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டி, அதாவது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? அதிகாரம் கொள்றோமா இல்லை பணிந்து நம்ம இருக்கிறோம்? ஆனால் இயேசு பாருங்க, தேவனுடைய குமாரன் சர்வ சிருஷ்டியும் தன் தேவனோட கூட இருந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குமாரன், ராஜாதி ராஜா. அவருடைய பணிவு எப்படி இருக்குது பாருங்க. தன்னை தாழ்த்தி என்ன பண்றது? சீடருடைய கால்களை கழுவுறது. நம்ம கழுவுமா? நம்ம பெற்றோர்களுக்கே நம்ம என்ன பண்ணுறது? ஊழியம் செய்யறது கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் கிறிஸ்தவர்களை பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? ஓமை விட்டாங்க. எங்களுக்கு இது பணிவு. நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாத்தையும் நம்மளோடு கூட இருந்து இருந்த பெற்றோரை நம்ம என்ன பண்றதுன்னு அணுகிறேன். அந்த பணிவோடு அவங்களுக்கு வயசான காலத்துல பார்க்கறதே கிடையாது. ஓம்புலையோ அங்கே எடுத்து விட்டாங்க, அவங்க அலைக்கழிச்சுறாங்க. அவங்களுடைய துப்பி, அவங்களுடைய வழி எப்படி இருக்கு? அப்படி இருக்க அந்த பணிவோட நம்ம என்ன பண்ணோம்? இதை செய்ய அதை தான் செஞ்சா காமிக்கினா பாரு. நீங்க ஒருத்தர் நீங்க பெரியவனா இருக்க விரும்புனாக்க நீங்க என்ன பண்ணா? முதல்ல வேலை செய்யணும். பெரியவங்க வேலை செஞ்சாதானே சின்னவங்க பார்த்து ஐயோ அவங்களே வேலை செய்யணும், நம்ம ஐயோ அவங்க வேலை செய்யக்கூடாது, அந்த அந்த பணிவு வரும். இன்னைக்கு அப்படி கிடையாது. அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாக்கா பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஐயோ அம்மா வேலை செய்கிறாங்களே, இல்லை, அதெல்லாம் மாறி போச்சுங்க. அந்த பணிவு வீட்டில் கற்றுக் கொடுக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு. இயேசு அங்கே அதுதான் செஞ்சார். யோவான் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சிஷ்யருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அந்த சீடெல்லாம் உட்கார்றாங்க. அவர் பாத்திரம் எடுத்துன்னு வேற தொடங்கி, ஐயோ நீங்க காலை கழுவணும் இல்லை, நாங்கள் உங்களை கழுவாம போட நீங்க என்னோட படிக்கணும். அந்த ஒரு பணிவு எப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பணிவோடு இருக்கணும். சபைகளுக்கு பணிவு இருக்கணும், வீட்டில் பணிவு இருக்கணும், பெரியவங்க எடுத்து அந்த பணிவை நம்ம காட்டணும். அந்த பணிவோட வரணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வீக இயேசுவது இருந்தது. அந்த பணிவோட தேவனுக்கு அந்த பணி அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு வார்த்தை படிந்து தன்னை தாழ்த்தி என்ன பண்ணாரு? அவர் உலகத்தை ஜெயிச்சார். அப்படித்தான் நம்மளோட என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும். அப்ப நமக்கு இந்த பணிவு இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் கிருபை கொடுக்கிறார். நீ கிருபை கொடுத்துட்டு நீ அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே பெருமை உள்ளவர்களா இருந்தா எப்படி? தாழ்த்தும் போதுதான் பணிவு நமக்கு வருகின்றத அவர் நமக்கு என்ன பண்ணுறார்? கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இயேசுவுக்கு இருந்த இன்னொரு நம்பிக்கை கொடுங்க. சொல்லுங்க. கீழ்ப்படிதல் வேலை. அவருக்கு நிறைய குணங்கள் இருந்துச்சு. இரக்கம். இயேசு எப்போதும் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவார்? இரக்கம் உள்ளவராக தான் இல்லைங்களா? அவர் அவனுக்கு உதவி செய்து எப்பவுமே சோர்ந்தே போக மாட்டார்.
அவ்வளோ ஒரு இரக்கமானவர். மற்றவங்களை பார்த்து இறங்குவார். மலை பிரசங்கத்தில் அவர் இருக்கும்போது, அவ்வளோ ஜனங்க இருக்கும்போது, அவர் பிரசங்கம் முடிஞ்செல்லாம் வீட்டுக்கு போவாங்க. பாரு கூப்பிடுறாரு. இப்போ போயிட்டு அவங்க எப்போ போய் சமைச்சு எப்போ போய் சாப்பிடுறவங்க இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்குது கொடுங்க, என்ன பண்றது? இன்னைக்கு விருந்தாடி நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படியே உட்காந்துருப்போம். இறங்கி அவங்களுக்கு ஐயோ தாகத்தோடு வந்தாங்களே, அவங்களுக்கு முதல்ல அவங்க என்ன வேண்டும் என்று செஞ்சு கேட்டு அவங்க செஞ்சு அவங்க திருப்தி படுத்துறதே கிடையாது. இன்னைக்கு நிறைய வீட்டுல அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அந்த இரக்கமே கிடையாது. வழியில யாராவது போயிட்டு இருந்தா ஐயா அம்மான்னு யாராவது நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு இறங்கி ஒரு ரூபாய் கொடுக்கறது கூட கிடையாது. ஏன் நல்லதான் நினைக்கிற, உனக்கு என்ன போய் வேலை செய்யறது என்ன? கிறிஸ்துவர்களே இப்படிதான் பேசுறேன். நான் முன்னாடி இருந்த சபையில புதுசு சொல்லுவார், பாத்திரத்தை அருந்தி பிச்சை போடுன்னு சொல்லுவார். அது அலுமினிய பாத்திரமா இல்ல சில்வர் பாத்திரமா பார்த்து என்ன பண்ணுங்க, பிச்சை போடுங்க. எப்படி இருப்பாங்க? அவர் ஒரு போதகர். அவங்க ஒண்ணும் இல்லாததால வந்து அவங்க ரோட்ல உட்காந்துருக்காங்க. அவங்க எந்த பாத்திரம் வச்சிருந்த வேற யாரும் கூட கொடுத்துருக்கலாமா பாத்திரம் இல்லையா? அப்ப அந்த இரக்கம் எங்க போச்சு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில? அப்ப அந்த இரக்கம் நமக்குள்ள வரும். நீங்க எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு மருத்துவ வசதி இல்லாம ரொம்ப இது பண்றாங்க. பாருங்க, அண்ணன் இருக்கிறாரு, ஏதோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு இதுவை மற்றவங்களுக்கு என்ன பண்றாரு, இலவசமா பண்ணுறாரு, பகிர்ந்துக்கிறாரு. இப்ப நம்ம சகோதரருக்கு எதனா உனக்கு என்ன பண்றாரு, என் சகோதரர் ஒன்னாச்சு இறக்க குணத்தோடு என்ன பண்றாரு, அது கற்றுக் கொடுக்குறாரு. இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இது இப்படி ஆகும், இதெல்லாம் இல்லையா? அதுதான் கிறிஸ்துவ குணம். அந்த கிறிஸ்துவை நமக்குள்ள தரித்து இருக்கும் போதுதான் அந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வளரும். அப்படி இருக்கலாமா போனா அது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வேறு விதமான குணத்துக்குள்ள அது பிரிஞ்சிடும். அப்படி அந்த இரக்கம் நமக்குள்ள என்ன பண்ண வரணும். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிப்புமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும். யார் இழந்தது? எதை தேட வந்தார்? எதை ரட்சிக்க வந்தார்? யார் என்னத்தை இழந்தார்? ஆதாம் அவர் இழந்துட்டார். அவருக்கு இருந்த அந்த மேன்மையை இழந்துட்டார். அதை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மனு உலகத்துக்கு வந்தார். சகோதரன் மரண நிலையில் இருக்கும்போது என்ன பண்றாரு? அந்த மீட்பதற்காக என்ன பண்றாரு? மீட்பர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். இருட்டில் இருந்த நமக்கு என்ன பண்ணாரு? இரக்கம் காட்டினார். அவ்வளவா நேசிச்சார். நம்ம இரக்கம் கொண்டு என்ன பண்ணாரு? தன் ஜீவனை கொடுத்து என்ன பண்ணாரு? அவர் நம்ம மீட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? மறந்து விடக்கூடாது இல்லைங்களா? அவர் ஒரு பணியில இருக்கும்போது, அவர் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கும்போது கூட என்ன பண்ணாரு? அவர் இந்த வேலை செய்து தயங்கவே இல்லை. செய்கிற காரியத்தை புதுவாங்கவே கிடையாது. அது இன்னும் அதிகமாகத்தான் அவர் செஞ்சார். மத்தேயு 9:36 வாசிக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறி பரிசேர் சதிசேர் என்று என்ன பண்ணாங்க? ஜனங்கள அவங்களுடைய சொந்த ஞானத்தினால என்ன பண்ணாங்க? மெசியா வரார் என்று சொல்லிக்கிட்டு, ஆனா அவங்களுடைய ஞானத்தினால் அவங்களுடைய வழிகளை தான் பண்ணாங்க. ஜனங்களை நடத்திட்டு வந்தாங்க. அவங்க ஒரு மெய்ப்பன், நல்ல ஒரு மெய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகளை பண்ணாங்க. அவர் ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனாக வந்து என்ன பண்ணாரு? மீட்டெடுத்தார். நல்ல வழியில நடத்துறதுக்காக அவர் என்ன பண்ணாரு? கொண்டு வந்திருக்கார். அப்படி அவருடைய அந்த பணிவு, அந்த இரக்கம் நமக்கு என்ன பண்ணோம்? வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? சாந்தம். எவ்வளவாய் ஒரு சாந்தமா இருந்தார்.
அவ்வளோ ஒரு சாந்தம். ஆனால் அன்றைக்கி சாந்தமாக இருக்கிறதுனாக்கா அது ஒரு கோழைத்தனமான ஒரு குணம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுதாங்க ஒரு பலமான ஒரு குணம், ஒரு வீரமானது. இயேசுகிட்ட இருந்த ஒரு குணம் சாந்த குணம் இல்லைங்களா? அப்போ அந்த சாந்த குணம் அது எப்படி சொல்லுவோம்னாக்கா மேன்மை, அப்புறம் கருணை, பண்பு, அக்கறையா உள்ளவராக இருக்கிற ஒரு குணமாக கூட என்ன பண்ணலாம். அந்த குணத்தை நிறைய குணமாக அந்த குணத்தை வச்சு நம்ம பேச முடியும். அப்ப அந்த சாந்த குணமுடையவர்கள் பிறருக்கு தீமையே செய்ய மாட்டாங்க. சாதுவாக எப்பவுமே நடந்துக்குவாங்க. கோபப்பட மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்து சாந்தமா இருக்குதா எல்லா காரியத்தையும் அவர்கள் நிறைவேற்றுவார். இயேசுடைய வாழ்க்கையில சாந்தமாக இருந்துதான் அவர் நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? எவ்வளவோ தொல்லை கொடுக்குறாங்க இயேசு. எங்க போனாலும் இந்த பரிசேஷனை அவர் விடுறதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பண்ணாங்க, தொல்லை கொடுத்துட்டே இருப்போம். ஒரு விபசார ஸ்திரியை பிடிச்சிட்டு வந்து இயேசு நம்ம இயேசு கீழே உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. வந்து சொல்றாங்க, இந்த பொண்ணு விபச்சாரத்துக்கு கையும் காலம் பிடிப்பட்டாங்க, நீங்க என்ன பண்ணுறது சொல்லுறது? அவர் என்ன சொன்னார்? உடனே அடிச்சு கொண்டு சொல்லிட்டாரா? நாமளா தான் அப்படிதான் சொல்லுவோம். அடிச்சு இப்படிப்பட்டது உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நாம சொல்லிடுவோம். அவ்வளோ ஒரு சாந்தமா இருந்து அவர்கள் சொன்ன பதில், உங்களில் யாராவது பாவம் இல்லாம இருந்தா இந்த பொண்ணுல எல்லாரும் திரும்பி ஓடிட்டாங்க. அந்த ஸ்திரீ மட்டும் உட்காந்துட்டு இயேசு ஏற்றுக்கொண்ட. யாரும் அடிக்கலையா? எங்க இருந்தவங்க எங்க போயிட்டாங்க? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நானும் என்ன பண்ண போட்டேன்? தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாது. பாருங்க எவ்வளவு ஒரு சாந்தமான குணம் நம்மளிடத்தில் அப்படி இருக்குதா இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு வரணும். கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி குணங்கள் இருந்தாதான் பிரதிபலிக்க முடியும். நம்ம போகக்கூடிய இடத்தை போய் அடைய முடியும். இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நீ என்னதான் வேதம் வாசி, என்னதான் பண்ணி, என்னதான் ஜெபம் பண்ணி, என்னென்னலாம் செய், வாழ்க்கையில் இந்த குணநலங்கள் இந்திய குணங்கள் நமக்குள்ள இருந்தாதாங்க நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், சத்துரை ஜெயிக்க முடியும். அவருக்கு அந்த சாந்தம் உலக முக்கியமான குணமா இருக்கிறது இல்லைங்களா? இதுக்கு சரியான உதாரணம் பார்க்க மத்திய 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இப்ப வாங்க, எதுக்கு சொல்றாரு? நம்ம பரிசெயர் சரி செய்யறாங்க ஜனங்களை அவனுக்கு தொழும் அப்ப இயேசு அவனுக்கு சொல்ற, என்கிட்ட வாங்க, நான் வாங்க சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிற என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. சும்மா லகுவாயின்னு சொல்லி நம்ம ஜனங்களை பார்த்து சொல்ற. இன்னைக்கு நாம சொல்றோம், நான் சாந்தம் தாழ்மையோடு இருக்கிற என்கிட்ட வாங்க சொல்லணும். இயேசுதான் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கு. இதை பவுல் கூட என்ன பண்றாரு? அவனுடைய பிரசங்கத்துல கர்த்தரை குறித்து சொல்றாரு. 2 Corinthians 10:1 உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலரை நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்ற பவுல் நான் எப்படி என்ன சொல்றேன்? உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிட்ட இருந்த அவ்வளவு தாழ்மையோட சொல்லுகிறேன். ஏன்னா அவங்க தூரமாக கண்டிப்பா இருக்குன்னாக்கா எங்கேயாவது என்ன பண்ணாங்க, தவறி போயிடுவாங்க என்று கஷ்டப்படுற ஒரு கண்டிஷன், எச்சரிக்கை கொடுக்குற.
அவர் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தாழ்மை, அந்த சாந்தத்தை குறித்து அவர் அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு. அப்ப சாந்தத்தின் சிறந்த உதாரணம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணணும், காட்ட வேண்டும். இந்த சாந்தம் நமக்குள்ள அன்றாட வாழ்க்கையில இருக்கணும். செப்பானியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்படி சாந்தத்தோடு நாம் இருக்கும்போதுதான் அவருடைய சந்திப்பின் நாளிலே தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். என்ன சொல்றாங்க? தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. நம்மள என்ன பண்ணலாம், கர்த்தருடைய நியாயத்தை நடத்துகிறவங்க நம்ம என்ன பண்ணணுமா, அவரை தேடுங்கள், அவரை தேடணும். இன்னைக்கு எங்க எத்தனை பேர் தேடி வந்திருக்கிறாங்க, அவர் சபைக்கே வர்றது கிடையாது. இப்படிப்பட்ட கூட்டம் இங்க சுத்தி எத்தனை சகோதரர்கள் சபைக்கு வரலாம் இருக்கு. இங்க நல்லாவே தெரியும், நீங்க ஜெபம் நடக்குது, செவ்வாய்க்கிழமைனாக்கா ஆண்டவர் வார்த்தை கேட்கிறாங்க, சொல்றாங்க, பாடுறாங்க. இப்படி கூடும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியும். இதெல்லாம் எப்பவுமே கிடைக்காது. கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அண்ணன் வந்திருக்காரு, அவருக்கு நிறைய பேஷண்ட் இருக்கலாம். ஏன் அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தேவனை தேடி வந்திருக்கிறாரு. சகோதரன் இன்னைக்கு பார்க்க முடியும், நாளைக்கு யாரு இருப்பாங்க யாருக்கும் தெரியாது. அப்ப இந்த சந்தோஷம் இன்னைக்கு நமக்குள்ள கொடுத்துருக்காருன்னா இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். ஆனா யாரும் வர்றது கிடையாது, கர்த்தரை தேடுறதுக்கு. ஆனா அவங்க எப்படி கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிற தேசத்தில் எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள் எல்லாம் எங்க தேடுறாங்க? நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்போது ஒரு கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கோபத்தில் எப்போ நம்ம நீதியோ நியாயத்தையோ அன்பையோ சமாதானத்தையோ தாழ்மையோ இதெல்லாம் தேடும் போது அவருடைய சந்திப்பினால் கர்த்தருடைய வருகையில நம்ம மறைக்கப்படுவோம். தேடாம போனா எப்படி கைவிடப்படும் இல்லைங்களா? யாரும் தேடணும். கர்த்தர் IPL கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குது, உட்காந்து டிவி முன்னாடி நல்லா கிரிக்கெட் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த நேரத்தை எது கொடுக்குறாங்க பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கறது கிடையாது. 1.5 மாசமா ஓடுமா அது? 1.5 மாசம் என்னதான் ஆராதனை நடந்தாலும் இல்ல. இன்னைக்கு சென்னை RCB மேட்ச், டிவி முன்னாடி இல்லையா? எங்க கர்த்தரை தேடணும், எங்க வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை எங்க தேடுறோம்? உலகத்தை தேடி கொடுத்தான் இருக்கோம். கர்த்தருக்குள்ளதை நம்ம யாருமே தேடுறதே கிடையாது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த சாந்த குணம் நமக்குள்ள இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், தேட முடியும். அப்ப இந்த குணத்தை நம்மளோட வாழ்க்கையில தரித்து கொண்டு சொல்லிட்டு கொலைசேர் 3:12 கூட நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் சுருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு. ஆக நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நம்மளாம் தேவன் தெரிந்து கொண்ட பரிசுத்தரா? ஆமா, நம்மளாம் தேவனால் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள் தான். ஆனா நம்ம எதை இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறோம்? நீங்க தேடுறீங்க பணத்தை தேடிட்டு போயிருக்காங்க நீங்க எல்லாமே. பணம் 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 பொருள் இது தேடிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நிறைய பேர் IT கம்பெனி எல்லாம் வேலைக்கு தூங்குறாங்க. எந்த தேடுங்க IT கம்பெனி எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணும் இல்லாம போகுது. கர்த்தரை தேடுனாக்கா உனக்கு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு இரக்கம் பார்த்து, இல்லப்பா நேரத்துக்கு எனக்காக கொடுத்தாங்க, நம்ம வேலை செஞ்சிருந்தாலும் அந்த நேரத்தை எனக்கு கொடுத்தாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவையான என்ன பண்ணுறாங்க இல்லைங்களா?
அப்ப இந்த குணத்தை அடையும்படி நாடுன்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி, எவைகளை? பண ஆசை, பண ஆசை. அதுக்கு மேல நீங்க படிச்சுனாங்க எல்லாம் வருவாங்க இல்லைங்களா? எல்லாம் விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நாடு. இததாங்க நம்ம நாடுங்க. பணத்தை நாடி கூட போகக்கூடாது. அது நம்மளுக்கு பழப்பு பண்ணிடுவார். அன்றடிக்கு நம்ம தேவை பழப்பு என்ன பண்றது? அவர் ஊட்டிடுவார். இந்த மாதிரி குணங்களை தரித்து கொண்டு இதை தான் நாம நாடு. இது எப்படி நான் தரித்து கொள்ள வேண்டும், இந்த குணங்களை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் காட்ட வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணோம்? யோசிக்கணும், பரீட்சிக்கணும். அப்ப எங்க இப்படி கூடனாதானே நம்மளுக்கு அந்த குணங்களை வளர்ந்து கற்றுக்கொள்ள முடியும். தேவன் கற்றுக் கொடுப்பாரு இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கணும். ஏன்னா வேதம் அப்படிதான் இருக்குது. நீதியை படிப்பிக்குது, நமக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்குது, நம்ம எப்படி இருக்கணும் வாழணும் எல்லாமே வேதத்தில் இருக்கு. இதெல்லாம் வந்து கூடி பேசுறதா தேவன் நம்மளோட கூட பேசுவாரு. அதை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில கற்றுக்கணும், நடக்க முடியும் இல்லைங்களா? அதே போல எபேசியர் 4:1-3 வாசிக்கணும். ஆவின் ஒருமை என்ன பண்றாரு? இப்படி நடந்தா காத்துக்கொள்ள முடியும், நம்ம ஆவிக்குரிய வழி காத்துக்கொள்ள முடியும். அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடு பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். எது காத்துக் கொள்வதற்கு? ஆவின் ஒருமை. நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறோம், தேவனுக்குள்ள வாழ்வு வந்துட்டு இருக்கிறோம். அது எப்படி காத்துக்கொள்வீங்க நீங்க? இதெல்லாம் நமக்குள்ள இருந்தாதான் காத்துக்கொள்ள முடியும். இது இல்லாம நம்ம வேற விதத்துல நம்ம வாழ்ந்தோம்னாக்கா நம்ம கொடுத்து ஒப்புக்கொடுக்கிற நம்ம வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதாக இருக்கும் சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கணும். அந்த பாத்திரவான்களா இருப்பதற்கு இந்த குணங்கள் தான் நமக்குள்ள வளர வேண்டும். இது இருந்தாதான் அதுக்கு பாத்திரவான், இல்லைன்னா அபாத்திரவான்களா இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து நம்ம பார்க்கணும். அடுத்தது அவருக்குள் இருந்த விஷயங்கள் என்ன? நிறைய இருக்கு. அதே விஷயத்தை அவர் என்ன பண்ணாரு? தேவன் என்ன செஞ்சு நினைத்தாரோ அதை வந்து பூமி என்ன பண்ணாரு? 33 வருஷம் அவர் என்ன பண்ணாரு? சுய கட்டுப்பாடு இருந்தார். சுய கட்டுப்பாடு. பாவம் வந்தது, உடல்ல பாவம், சோதனை வந்துச்சு, சோதனை எதிர்த்தார். அந்த கட்டுப்பாடோட இருந்தார். ஏன்? அவருடைய சிந்தனை என்ன இருந்தது? நான் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது இல்ல? அதுதான் அவர்கிட்ட. அப்ப அவருக்குள்ள வந்த ஆசைகள் இன்பங்கள் எல்லாமே என்ன பண்ணல? அவரு வெறுத்தார். நம்மளுடைய விருப்பமா ஃபங்க்ஷனுக்கு போறோம், கட்டுப்பாடே இருக்கிறது கிடையாது. எட்டச்சோல் வரைக்கும் நல்லா சாப்பிடணும், வீட்டில் வந்துட்டு படுத்த உடனே உருளும். அப்படி என்ன அது சாப்பிட்டு கட்டுப்பாடே கிடையாது. இச்சிக்கிறோம் அப்படியே சில விஷயங்கள் இச்சிக்கிறோம், கட்டுப்பாடு கிடையாது. இயேசு வந்துட்டு ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்ணாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போனாரு. 40 வருஷம் இருந்தார். 40 நாள் இருந்தார் இல்லைங்களா? உபவாசம் இருந்தார். பாருங்க, முடிஞ்ச ரொம்ப பசியா இருந்துச்சு. அவங்க நினைச்சா சாப்பிடலாம், அவங்களுடைய அதுக்கு விடாது. ஆனா என்ன அவர் நோக்கம்? தேவனுடைய சித்தம். இப்போ சாத்தான் சோதிக்கிற வந்துட்டு இந்த கல் என்ன பண்ண? நல்ல சமயத்துல வரலாம், பசி ரொம்ப பசிக்கிறவங்க 40 நாள் பட்டினி வந்துட்டு போயிட்டு எப்படி நாமளும் இருந்தாக்கா ஐயோ கிடைச்சா போதுடா பண்ணுவான், அடிச்சு பாரு ஃபுல்லா முடிச்சிடுவோம். 40 நாள் ஒரு வருஷத்துக்கு சேர்த்தே சாப்பிடுவோம், அவ்வளோ ஒரு பெரியாடு. ஆனால் பாருங்க அவருடைய கட்டுப்பாடு எப்படி பாருங்க. மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தை அப்படியே அடிச்சார். நம்மளால சொல்ல முடியுமா?
சுய கட்டுப்பாடு நமக்குள்ள இல்லை. கட்டுப்பாடு மீறி நம்ம என்ன பண்ணிருக்கீங்க நடந்து கொண்டோம். அப்ப நமக்குள்ள என்ன பண்ணலாம்? இந்த சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அப்ப அந்த சுய கட்டுப்பாடு இல்லாதவர் மதில் இணைந்த சுவரை போல என்ன பண்றாங்க? இன்னைக்கு இருக்கிறாங்க. நீதிமொழி 25-28. ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார். ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் நம்ம அப்ப எடுத்து போடலாம். பழான பட்டணம் போட பழான பட்டணம் ஒரு வீடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் அப்படியே வரலாம் குட்டி சோறு அந்த குட்டி சோறு நாங்கள் போக சொல்லுவோம் ஊர்லலாம். ஐயோ அந்த குட்டி சோறு அங்கே போகிற பேர் இருக்குது, பாம்பு இருக்குது, அது இருக்கணும். ஸோ அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போச்சுனாக்கா நம்ம அந்த சூழல் விடுத்து போன எப்படி இருக்காங்க. அப்போ எல்லாமே நமக்குள்ள என்ன பண்ணுறது? பாவங்கள், பாவ வாழ்க்கை, அவர் சுத்தம் எல்லாமே நமக்குள்ள நிறைஞ்சு பாடான சூழல் மாறிடும் இல்லைங்களா? அப்படி நம்ம என்ன பண்ணாது? இந்த ஒரு சுயோட நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் கட்டுப்பாடு அப்படியே விடக்கூடாது. கட்டுப்பாட வாழும். எல்லாத்துக்கும் எந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டுப்பாடு வாழ்க்கையில் அது இருந்தால் தான் கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணுவோம்? கற்றுக்கொள்ள முடியும், நடக்க முடியும் இல்லைங்களா? அடுத்தது அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? பொறுமை. நம்மளுக்கு அது பொறுமையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அப்படியே எரிச்சல் வந்து நேற்று என்னோட வாழ்க்கையில் அப்படி எப்பவுமே எனக்கு போக அவசியம் இந்த வேலை பொறுமை. ஏன்னா அந்த பொறுமை தான் ஒரு வெற்றிக்கான ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கும். இயேசு பொறுமையோடு இருந்தார். எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இருந்து என்ன பண்ணாரு? பிதாவுடைய வடக்கு பாரிசத்தில் வீட்டுக்கு போகிறார். கோபப்பட்டுனா அவ்வளோ ஒரு பொறுமையோடு இருந்தார். அப்ப தேவனுடைய பொறுமை மனம் திரும்புவதற்கு ஒரு அது நமக்கு முக்கியமானது. 2 பேதுரு 3:9 பாருங்க, தேவனுடைய பொறுமை பாருங்க எப்படி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பொறுமை எப்படி இருப்பார்? யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் அவருடைய இதா இருக்குது இல்லையா? அவ்வளோ ஏன்னா நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பொறுமை இன்னும் காத்துட்டு இருக்கிறார். ஏன் இன்னைக்கு இன்னும் அவர் சீக்கிரமா வரல? எல்லாரும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? சீர்பட வேண்டும். அதுக்காக தான் அவர் இவ்வளோ ஒரு பொறுமையோடு என்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாரு. அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க கொடுத்துல வரணும்பா. இன்னும் இப்படியா இருந்தா எப்படி ஐயா? என்னோட வருகையில சமீபமாயிட்டு இருக்கணும். அந்த பழைய வாழ்க்கையில இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி? நான் எதுக்காக நான் உங்களை அழைத்திருக்கிறேன்? எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் இல்லைங்களா? அவருடைய பொறுமை நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா? ரொம்ப 2 அதிகாரம் 4 வசனம்
சபையோடு சொல்லி கொடுத்து இன்னுமா அதெல்லாம் பெற்றுக்கிட்டு நீங்க அசட்டை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நினைச்சுக்குள்ள நம்ம வாழ்ந்தோம்னா எங்க நம்ம செஞ்ச காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் அதுக்கு நம்ம தான் பண்ணக்கூடாது. நம்ம காரியத்துக்கு அப்பொழுது சாமுவேல், நீ நம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரு. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கிற அந்த பாவையை சங்கரித்து அவர்களை எங்கூலம் மாற்றி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி உண்மை அந்த வழி அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு கொல்லாப்பாடல் செய்தது என்ன என்றான். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வது தேவன் சொன்னதை அவர் செய்யாம என்ன பண்ணிட்டாரு? தேவையில்லாததெல்லாம் அழிச்சுட்டே அவர் தேவையானதை அழிச்சு விட்டாரு. நான் எல்லாரையும் அழிச்சு போட சொன்னேன், நீ என்ன பண்ணிருக்கிற? நீ அப்பவே என்ன பண்ணிருக்காரு? அப்படியேதான் நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய சொல்லை கேளாமல் நாம் வேற காரியங்களை செய்து கொண்டிருந்தோமானால் அவருடைய ஆவி நமக்கு இருக்கிறது. ஆவி கொடுத்திருக்கிறார், அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக சவுலுக்கு நேரிட்ட அதே சம்பவம் நமக்கும் நேரிடும். இல்லைங்களா? யார் அப்ப கீழ்ப்படியாம போனோம்? இயேசுக்கு கீழ்ப்படியாம எல்லாமே எப்படி செய்யறாரு? 5ஆம் அதிகாரம் 7 வாசல் கீழ்ப்படி அந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படினா அப்ப அந்த கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும்? ஆதாம் அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால சாபம் உண்டு இல்லைங்களா? அதுதான் நீ உலகத்தில் எல்லாமே அதே போல நமக்கு அந்த சாபம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம கூட தான் கீழ்ப்படியுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நம்ம